Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஒரு வெட்டு தலைவி சேனல். இன்றைக்கி எங்களோட வெட்டிங் டே June 19. எங்கள் வெட்டிங் டே செலிப்ரேஷனுக்காக மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு அன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் லீவ் போட்டாங்க. சேர்ந்து எங்கேயுமே போகல, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதுரை அதிசயம் போகும் அப்படின்ட்டு. இது நாங்கள் மதுரைக்கு வந்து ஒரு 6 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. எல்லாரும் எங்கே வந்திருக்கீங்க? இன்றைக்கி தான் அது நடந்துச்சு. அதிசயமாக இருக்கு. நீங்களும் அதிசயத்துக்கு போகணுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போனீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஐடியாஸ்லாம் கிடைக்கும். வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் அதிசயத்தை சுற்றி பாருங்கள். இது அதிசயத்தோட ப்ளூ பிரிண்ட் மேப் மாதிரி வச்சுருந்தாங்க. எங்கெங்கே போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணுறதுக்காக இது வச்சுருந்தாங்க. இது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு என்ன இருக்குன்னு எங்களுக்கு புரியவே இல்லை. சரி ஓகே வாங்க உள்ளே போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. அடல்ட்டுக்கு டிக்கெட் வந்து 700, 130 சென்டிமீட்டருக்கு அபோவ் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டிக்கெட். சைல்டுக்கு 500. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்பேஸ் வாக் இருந்துச்சு. அது செம்ம ஃபீல். எனக்கு எப்படி சாஞ்சிட்டு தொங்கிட்டு நிற்கிறேன்னு. ஏன்னா சூப்பராக இருந்தது. அந்த ஸ்பேஸில் அப்படியே சாயிரம், நம்ம சாயவே இல்லைனா சாயிற மாதிரி இருந்துச்சு. அடுத்து மிரர் மேஸ் கண்ணாடி அப்படியே ஃபுல்லாக செம்ம ஃபீல். நல்லா அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு அடுத்தது உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போனால் நிறைய பெரிய ஸ்பேஸ், செம்ம ஃபீல். நம்ம வந்து ஃபாரின் வந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்துச்சு. நம்ம ஃபாரின்லாம் போய் பார்த்தாச்சு. நான் லோக்கலில் இருக்க நம்மளோட அம்யூஸ்மெண்ட் பார்க்கை நம்ம பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைட் போனால் ட்ரை பார்க், ரைட் சைடு வந்ததுன்னா நம்ம வந்து வாட்டர் பார்க். இந்த வாட்டர் பார்க்கில் தான் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு. மார்னிங் 10 to 2 o'clock வரைக்கும் வாட்டர் பார்க். அதில் வந்து நீங்கள் ஃபுல் என்ஜாய்மெண்ட் எங்கே வேணாலும் போய்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நாங்கள் 1 time பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே. அதுக்கப்புறம் இதெல்லாம் குட்டீஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டு, செம்ம ஜாலி. அங்கே பாருங்கள் செம்மையாக குதிச்சு ஆட்டம் போட்டாங்க. அந்த கொடைக்குள் மலை அப்படிங்கிற மாதிரி அங்கே மழை கொட்டிகிட்டு இருந்தது. நல்லா ஹாட்டாக இருந்தாலும் இது உள்ளே போயிட்டு இருக்கிறப்போ நல்லா கூலிங்காக, தண்ணிக்குள்ளே இருந்தால் ஜாலியாக தானே இருக்கும். இதை முடிச்சுட்டு அடுத்தது இது என்னென்னா ரெயின்போ. அப்படியே அதில் கீழே குனிஞ்சிட்டே நம்ம போகிறப்போ அப்படியே ரெயின்போ கலர்ஸ் எல்லாம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆச்சு இதில். அதனால பசங்க திரும்ப போயிட்டு வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபுல்லாக ஃபீல். ஒரு ரெயினில் மழையில் ஆடுறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது. அந்த மாதிரி அந்த ரெயின் ஃபீலே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செட்டப்லாம் பண்ணியிருக்க மாதிரி இருந்துச்சு. செம்ம ஃபீல், நல்லா இருந்துச்சு. இது முடிச்சுட்டு நாங்கள் ஒரு ரைடாக போனோம். வாட்டர் ரைடெலாம் செம்ம த்ரில்லிங், பயங்கர ஃபீலாக இருந்துச்சு. அப்படியே உயிர் போயிட்டு உயிர் வந்துச்சு. இதில் வந்து இந்த வாட்டர் ரிவரில் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். இது ரொம்ப மொக்கையாக இருந்துச்சுங்க, ரொம்ப வேஸ்ட்டு. இது சொல்லணும்னா அப்படியே செம்ம ஹைட்டுக்கு கொண்டு போவாங்கலாம் நினச்சிட்டு ஏறணும், ஆனால் வேஸ்ட்டு. இது கப்புள் ரைடு. இந்த ரைடுக்கு போகணும்னு நினச்சேன். இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரைடு போனோம், கப்புள் ரைடு. பக்கத்தில் எல்லோ கலர் இருக்குது பாருங்கள், அந்த ரைடில் போய் என் கால் அடிபட்டுருச்சு. அதனால் இதுக்கு பெருசாக இருக்க கப்புள் ரைடில் வந்து நான் என்னால் போக முடியலை. சரி ஓகே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த வாட்டர் ரைட்லேயே இந்த கலர்ஃபுல்லாக ரெயின்போ மாதிரி கலர்ஸாக இருக்கு இல்லையா, அது வந்து படுத்துட்டு ஃப்ளாட்டாக மேட் போட்டு குப்புறப்படுத்திட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல். செம்ம த்ரில்லிங். அப்படியே உள்ளேயே நமக்கெல்லாம் போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஆனால் குட்டீஸ்லாம் செம்மையாக அதில் போனாங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்குது அடுத்து இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக ஒன்று ஒன்றா போயிருந்தாங்க. இதில் என்னென்னா வர்றதுக்கு ஜாலியாக இருக்குது, கொஞ்சம் பயம் கலந்த ஜாலின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதில் இதுக்காக ஒரு டைமும் லெஃப்ட் சைடில் மேலே ஒரு 3rd floor 4th floor அந்த மாதிரி ஏறுற மாதிரி இருக்குது. ஒன்றுலேயும் ஸ்டெப்பில் ஏறி இறங்கிறதுக்குள்ளே தான் போதும்னு ஆயிடுச்சு. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறினா தான் இந்த ரைட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். செம்மையாக இருக்குல்ல. இதில் ஆக்சுவலி நாங்கள் ரைட் போனதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியல. இங்கே வந்து லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் 200 rupees பே பண்ணிவிட்டு லாக்கருக்கு நம்மளோட ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஃபோனு எல்லாமே உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு கீயை மட்டும் நீங்கள் பத்திரமா வச்சுக்கலாம். ரிட்டன் நம்ம கொடுக்குறப்போ 50 rupees நமக்கு ரிட்டன் எடுத்துகிட்டு மீதி 150 rupees நமக்கு ரிட்டன் கொடுத்துருவாங்க. இந்த பாம்பு மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் மொக்கையாக இருக்குன்னாங்க பசங்க. ரொம்ப அதில் ஃப்ளோவே இல்லை, வாட்டர் ஃப்ளோவே இல்லை, நாங்களே தள்ளிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் வந்து கிரேசி ரிவர், செம்ம ஃபீல். அப்படியே ஜம்ப் பண்ணி வர மாதிரி செம்ம ஃபீல், செம்ம ஜாலியாக ஹாப்பியாக இருந்தது. அதில் சிரிச்சிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அங்கங்கே பலூன்ஸ் இருக்குது பாருங்கள், பலூன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு போகிற மாதிரி ஒரு ரைட்ஸும் இருக்குது. இந்த ரைடில் மேக்ஸிமம் எல்லா ரைடும் போயாச்சு. இதில் ஒன்று தான் அந்த கப்புள் பெருசாக தெரியுது பாருங்கள், ஆரஞ்சு கலர். அதில் ஒன்று தான் போகல, அதுவும் கால் அடிப்பட்டதுனால போகல. மற்ற எல்லாத்துலேயுமே ஏறி இறங்கியாச்சு. செம்மையாக இருந்தது. ஏறதான் கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏறுறதுக்கு. வச்சோப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இதில் மேலே அதிசயம்னு எழுதி அந்த தண்ணி ஒரு 10 to 15 minutes ஆகுது வாட்டர் ஃபுல்லாகிட்டு. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோ அதுவும் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து சாப்பாடு, ஃபுட் ஐட்டம் பற்றி சொல்லியே ஆகணும். பெருசாக வெரைட்டி ஃபுட்டெல்லாம் எதுவுமே தக்காளி சாதம் மட்டும்தான் இருந்தது. 70 rupeesக்கு தக்காளி சாதம், முட்டை, அதுதான்.
ஒரே ஒரு பீஸா மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மற்ற எல்லாமே தக்காளி சாதம். நாங்கள் சாப்பிட்ற கேப்பில் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, அலை அடிக்கிற மாதிரி ஒரு நம்ம கடலில் வேவ்ஸ் வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு கிடச்சிது. அது நாங்கள் சாப்பிட்டுட்டு டக்குன்னு போகணுன்னு பார்த்தா அதுக்குள்ளே அங்கே முடிச்சிட்டாங்க. சரி ஓகே முடிச்சுட்டு இதை என்ன பண்ணிட்டாங்க, 2 o'clock தான் இதை ஓப்பன் பண்ணுறாங்க. 2 o'clock இதை ஓப்பன் பண்ணி இது ஒரு 10 to 15 minutes இதை முடிச்சுட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் மதுரை குற்றாலம் அப்படின்னு ஒரு செட்டப் போட்டிருக்காங்க. அந்த மதுரை குற்றாலத்தில் போயிட்டு அதுலேயும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். இதுதான் அந்த மதுரை குற்றாலம். குற்றாலத்தில் குளிக்கிற மாதிரி ஃபீல். ஃபுல்லாக ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டு அந்த வாட்டர் ஃபுல்லாகவே ப்ளீச்சிங் பவுட்ரு ஸ்மெல் தான் வந்துச்சு. ஓகே, இது மேலே தான் குளிக்கலாம், கீழே குளிச்சிங்கன்னா கொஞ்சம் விளைவுகளுக்கு பொறுப்பு, கம்பெனி பொறுப்பு இல்லைங்கிற மாதிரி கீழே வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்காதுன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறம் அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு மதியம் ஃபோனை போயிட்டு லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் வீடியோஸ்லாம் எடுத்தோம். இது வந்து மதுரை குற்றாலம், பக்கத்துலேயே வேவ்ஸ், கடல் ஃபீல் கொடுக்கறதுக்காக. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரை பார்க்குக்கு போவோம் அப்படின்னா, ட்ரை பார்க்கு ட்ரையாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ட்ரை பார்க் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ட் 2 வீடியோ போடுறேன். ட்ரை பார்க்கு வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கும் ஃபீல். நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ நான் வந்து பார்ட் 1 போட்டிருக்கேன். பார்ட் 2 வீடியோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செம்ம ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் போகலாம். எனக்கு ஐடியாவே இல்லாமல் தான் போனோம், இப்படி இருக்கும்ன்ற ஒரு இமேஜினேஷனே இல்லாமல் தான் போனோம். அங்கே போனோன்னே சரி இதெல்லாம் உங்ககிட்ட காட்டினா நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதனால தான். இது பாருங்க ஃப்ராக், இதில் போகணுன்னு ஆசைப்பட்டு இதை விட்டு வெளியில் வர போகிற டைமுக்கு சரி இதில் கண்டிப்பாக போயிட்டு வந்துடணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் உள்ளே போய் ஒரு ஆட்டம் போட்டுட்டு இதுக்கு முன்னாடி போன ரைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறதுக்கு வீடியோ எடுக்கலை. ஸோ இதையாவது வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கு குழந்தைங்க ஆட்டம் போடுறது எல்லாத்தையும் செம்ம என்ஜாய். எங்கள் வெட்டிங் டேவை வந்து ஒரு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்துருந்தா கூட இவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ண மாட்டோம். கிஃப்ட்டை எப்போவும் நம்ம பக்கத்துலேயே வச்சுருக்க முடியாது. ஆனால் இங்கே ஃபீல் பண்ண ஒவ்வொரு மொமெண்ட்டும் ஃபோன் இல்லாத, நம்ம ஃபோனே யூஸ் பண்ணாத ஒரு டே தானே நமக்கு வேணும். அந்த மாதிரி டேவை செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸை கொடுத்த என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்களும் மதுரையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு மஸ்ட் விசிட் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். மதுரையில் ஓகே, மதுரையில் இப்படி ஒரு இடம், உங்கள் பார்க்கு, பீச் இதெல்லாம் இல்லையா, அதனால் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். பட் இங்கே போனது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம்.